ஆட்டுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். அந்த வகையில ஆட்டுடைய ரத்தம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். கறி விருந்து அப்படின்னு சொன்னாலே ஆட்டுக்கறி மட்டும் கிடையாது. குடல் கறி, ஈரல், எலும்பு இந்த வகையில ஆட்டு ரத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆட்டு ரத்தத்துல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். ஆட்டுடைய ரத்தத்துல சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள், ஒமேகா 3, புரோட்டீன் இது போல ஏராளமான சத்துக்கள் இருக்கு. இரும்பு சத்தும் அதிக அளவுல இந்த ஆட்டு ரத்தத்துல இருக்கு. அதனால ரத்த சோகை இருக்கிறவங்க இத உணவுல சேர்த்துக்கலாம். மாசத்துல ஒரு முறையாவது உணவுல சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பொதுவாவே அசைவ உணவு சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, ஆட்டுடைய ரத்தத்த சாப்பிட்டா உடல் எடை குறைஞ்சிரும். ஆட்டு ரத்தத்துல வைட்டமின் B12 அதிகமா இருக்கு. இது ரத்த சிவப்பணு உற்பத்திக்கும், நரம்பு மண்டலத்துடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானது. இறைச்சி உணவுகள்லயும் சரி, ஊட்டச்சத்துலயும் சரி முக்கியமான இடத்துல இருக்கிறது ஆட்டிறைச்சி தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆட்டுக்கறி, குடல், தலை அப்படின்னு அந்த ஆட்டுடைய எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான். சத்துக்கள் நிறைஞ்சது தான். அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலுமே ஆட்டு கறியா இருக்கட்டும், ஈரலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அந்த வகையில ஆட்டுடைய உறுப்புகள்ல ஒண்ணு தான் இந்த ஆட்டு ரத்தம். இந்த ஆட்டு ரத்தத்த பொரியலாகவும், குடல் குழம்புல போட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இதுவரைக்கும் ஆட்டு ரத்தம் சாப்பிடுறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்கு, ஆட்டு ரத்தம் சாப்பிடுறதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.